கோடை விடுமுறை விட்டுருந்தாங்க பசங்களுக்கு. சரி அவங்கள கூப்பிட்டு எங்கன்னா போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஏற்கனவே வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தோம். சரி இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, சரி அதுக்குள்ளே எங்கன்னா போயிட்டு வரலான்ட்டு யோசிக்கும் போது எனக்கு அறிமுகமான நல்ல நெருங்கிய நண்பர் ஒருத்தர், அவர் ஊழியம் செய்கிறாரு. அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கார். எனக்கு காஞ்சிபுரம் போகணும் ரொம்ப நாள் ஆசை. சரி அவர்கிட்ட சொல்லும் போது அவர் சொன்னார், வாங்க அப்படியே எங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு அங்கே இங்கே பக்கத்தில் தண்ணி ஆறு இது இருக்குது, டேம்லேருந்து வரோம் தண்ணி ஆறில் பசங்களை குளிச்சுட்டு போவீங்க சாப்பிட்டு அப்படின்னு இன்வைட் பண்ணார். சரி நாங்கள் கிளம்பிட்டாங்க. ஒரு 5:30 மணிக்கு ட்ரெயின், அந்த ட்ரெயின் காஞ்சிபுரம் போகிற ட்ரெயின். அது முன்ன பின்ன தான் வந்தது. நாங்கள் ஏறி உட்காந்தாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டேஷன்லேயே எல்லாரையும் அறிமுகம் பார்த்தோங்க. இதுதான் இந்த கும்பல் தாங்க எங்கள் ஃபேமிலி. கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் போயிருந்தோம். என் நண்பர் அங்கே இருக்கார் பாருங்க, என் கூட உட்காந்து அவருடைய மனைவி, பிள்ளைகள், நான், என்னுடைய பசங்க, அப்புறம் என் தங்கச்சி பசங்க, அது இல்லாமல் ஃப்ரெண்டுடைய அண்ணன், அவங்க அக்கா, அவங்க தான் எல்லோரும் சேர்ந்து ட்ரெயினில் ஏன்னா ஒரு 2.5 மணி நேரம் ஜேர்னி பண்ணல, என்ன பண்ணுறது, இது மச்சிச்சு பேசி அப்படியே ஜாலியாக போகலான்னு வந்துட்டோங்க. அதனால இந்த வசனம் எனக்கு ரொம்ப தொடருது, இனிமேலும் தொடரும். அதனால இதை உள்ள பார்த்தோன்னா எனக்கு ஒரு அற்புதமா இருந்தது. நிச்சயமாவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை. அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே சொல்றேன், நிச்சயமா நம்பிக்கை. உங்க கடன் பிரச்சனையிலேருந்து முடிவு உண்டு, உங்க கவலையிலேருந்து முடிவு உண்டு, எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆண்டவர் அற்புதமாய் உங்க நம்பிக்கை மட்டும் ஆண்டவர் மேல வைங்க, உங்க விசுவாசத்தை ஆண்டவர் மேல வைங்க. உங்க தேவைகள் நல்ல விதமான தேவைகள், உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து அவளுக்கு கண்ணு போட நினைச்ச போல என் நம்பிக்கை, அதுக்கெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டாரு. ஆண்டவரே நல்லதுக்கு மட்டும்தான் செய்வாரு. ஆண்டவரே என் குடும்பம் நல்லா தளித்தோங்கணும், கண்டிப்பா செய்வாரு. என் பிள்ளைங்க படிச்சு பெரிய ஆளாகணும், கண்டிப்பா செய்வாரு. என் பிள்ளைங்க நல்ல வேலைக்கு போகணும், நல்ல உயரமான இடத்துல கண்டிப்பா செய்வாரு. இது மாதிரி நம்ம நம்பிக்கையை பாசிட்டிவா வைக்கணும். எதிராக வச்சுட்டு நம்பிக்கை நடக்கலன்னு சொல்லக்கூடாது. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரதர் சொன்ன மாதிரி அந்த நேரம் என்னால வர முடியாத சூழ்நிலை. ஆனா இந்த வீட்டை முதல்ல அப்பா இருந்தாரு, பிரதருடைய அப்பா இருந்தாரு. அப்ப நான் சொன்னேன், பிரதர் இந்த இடத்த ஏதாவது பண்ணுங்க பிரதர், நல்லா இருக்குது அமைப்பு அப்படின்னு நான் சொல்லிட்டு போனேன். நான் தான் சொல்றது. அதுக்கப்புறம் அவர் ஸ்டெப் எடுத்து நிஜமானுமே இது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் கை கூடாது. மனுஷனால் கூடாதது என் தேவனால் எல்லாம் கூடும். அப்படி அவரு கூட ரொம்ப அதே மாதிரி என்கிட்ட எல்லாமே பேசுவார். அதனால பிரதரை கர்த்தர் இவ்விதமா ஆஸ்வதிச்சதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் வரும். மேலும் மேல கூட கட்டணம் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் தலைத்தவங்க, பத்தாவதுக்கு அக்கம் பக்கத்துல நீங்க இருக்கிற உறவினர், உற்றார் உறவினர், நண்பர்கள் எல்லாரும் அவருக்கு உதவி செய்யும்படி மிக்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பாட்டு பாடிட்டாங்க. அப்புறம் நானும் ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துட்டு, அப்புறம் அவர் சொன்ன மாதிரி அந்த ஆறு மாதிரி ஒரு ஓடை, அதில் நல்லா பசங்க நல்லா குளியல் ஒன்று போட்டு, அதுக்கப்புறம் சிஸ்டர் அவங்க சமையல் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். ஒரே ஆட்டம். அதுக்கப்புறம் எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க.